கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குரானிலே சொல்லுகிற ஒரு வரலாற்று செய்தியின் ஒரு வசனத்தை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஏன் அந்த வசனம் மிக முக்கியமான விஷயத்தை நம் உலகத்திற்கு சொல்லுகிறது என்று சொன்னால், இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற அவனுடைய படைப்பான அடிமையான நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அந்த வரலாற்று செய்தியிலே அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்துகிறான். நல்லடியார் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பற்றி திருமறை குரானிலே பல்வேறு செய்திகளை நாம் அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான நபிமாருடைய வரலாற்றை திருமறை குரானிலே சொல்கிறான். பல்வேறு கட்டளைகளையும் அறிவுரைகளையும் எச்சரிக்கைகளையும் நமக்கு வழிகாட்டுகிறான். அந்த வரிசையில நல்லடியாரான லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நடைபெற்ற ஒரு நிகழ்வை நமக்கு சுட்டி காட்டுகிறான். அவர் தன் பிள்ளைக்கு சொல்லுகிற அறிவுரையிலே நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாடம். நிறைய விஷயங்களை அவர் தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லுகிறார். யா புனைய, எனது அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய அநீதியான காரியம். நீ அல்லாஹ்வுக்கு பயந்து வாழு, தொழுகையை நிலைநாட்டு. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்ற அவனுடைய ஆற்றலையும் அவனுடைய பேராற்றலையும் அவனுடைய கண்ணியத்தையும் பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே வருகிற அந்த அத்தியாயத்திலே லுக்மான் என்று சொல்லுகின்ற ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 31வது அத்தியாயம் இருக்கிறது. அதிலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாருங்க. வலா துஸகிர் ஹத்தக லின்னாசி, நீங்கள் மனிதர்களுடைய முகங்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பி கொள்ளாத. சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. மனிதர்களுடைய முகங்களை விட்டு உன்னுடைய முகத்தை நீ திருப்பி கொள்ளாத. வலா தம்ஷி ஃபில் அரளி மரஹா, உன்னுடைய எந்த அளவுக்கு நாம் கர்வத்தின் காரணமாக ஆணவத்தின் காரணமாக பூமியிலே நீ அப்படிப்பட்ட கர்வமாக நடந்து கொள்ளாத. அதை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர், யார் இந்த உலகத்துல பெருமை அடிக்கக்கூடிய கர்வம் கொள்ளவனாக இருக்கிறானோ அவனை அல்லாஹ் நேசிப்பதே கிடையாது. தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தகப்பனாகிய தந்தையாகிய அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. நிறைய விஷயங்கள் உலகத்துல இருக்கிறது, நிறைய செய்திகளை அவங்களை போதிக்கலாம். ஆனா அவங்க சொல்லுகிற ஏராளமான அறிவுரைகளை மிக முக்கியமா சொல்றாங்க. நீ உன்னுடைய முகத்தை மற்றவருடைய முகத்தை விட்டு நீ தூரமாக்கிக்காத, பூமியில கர்வமாக ஆணவமா நடக்காத. ஏன்னா கர்வமாக ஆணவமாக பெருமையாக நடக்கக்கூடிய யாரையும் அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. ஏன் இவ்வளவு அறிவுரைகள்ல இதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வைத்து அதை நமக்கு பாடமாக ஒட்டுமொத்த கியாமத் நாள் வரைக்கும் இந்த திருமறை குரானிலே இது விஷயமாக நாம் படிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியை இறைவன் நமக்கு சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு ஆழமான கருத்து அதற்குள்ளே நுழைந்திருக்கிறேன் என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு மனிதர்களுக்கு மத்தியில பாருங்க, அடுத்த மனிதனை ஈஸியாக உதாசீனப்படுத்துகிற ஒரு குணம் நம்ம இடத்துல சைத்தான் லேசா கொண்டு வந்துருவான். நம்முடைய அறிவினாலேயோ நம்முடைய அழகுனாலேயோ நம்முடைய வசதியினாலேயோ நம்முடைய பொருளாதாரத்தினாலேயோ நம்முடைய பதவி அந்தஸ்தின் காரணமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம உயர்ந்தவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற நேரத்துல நம்ம உள்ளத்துல பெருமை வராமல் பணிவு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான். யாருடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் இதை நமக்கு கடுமையாக எச்சரிக்கை செய்யறாங்க என்றால், யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்கும் என்று சொன்னால், ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்ல, ஒரே ஒரு கடுகு எவ்வளவு சிறிதா இருக்குது, குட்டியா இருக்குது, அந்த கடுகை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்கிறார்கள். யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்கும் என்று சொன்னால் அவன் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அணுக மாட்டான். சொர்க்கத்துக்கு போறது ரெண்டாவது, அந்த சொர்க்கத்தை பற்றியான ஒரு இன்பங்களையும் அதை பற்றியான காற்றையும் அதை பற்றியான நன்மைகளையும் அதை பற்றியான சுவாரஸ்யங்களையும் அதை பற்றியான செய்திகளை எல்லாம் அறிந்து கொள்கிற விதமாக அதனுடைய வாடையை கூட நீ உணர மாட்ட. ஒரு வாழைப்பழம் வச்சிருக்கீங்க ஒரு ரூம்ல, அது வாழைப்பழம் சாப்பிடறதுக்கு முடியாது, வாழைப்பழம் இருக்குன்னு நமக்கு வாசம் வந்துடும். ஒரு மாம்பழம் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், மாம்பழத்தை மறைக்க முடியாது, அது பழுக்க பழுக்க நமக்கு வாசனை வந்துடும். ஒரு பலாப்பழம் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன், அது எங்க இருந்தாலும் தெரிஞ்சிடும். ஏன் இது இங்க இருக்குது, இந்த பாலப்பழம் பலாப்பழம் இதெல்லாம் மறைக்கவே முடியாது, சட்டுன்னு வாசனை நமக்கு கொடுத்துரும். ஆனா நான் அதை சாப்பிடல, சாப்பிடாவிட்டாலும் கூட அதனுடைய வாசனை நுகருகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
நீங்க சொர்க்கத்துக்கு போறது ரெண்டாவது விஷயம், அந்த சொர்க்கத்துடைய வாடையை கூட அணுக முடியாது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாரதூரமான செய்தி பாருங்க. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய உள்ளத்திலே பெருமை ஒரு கடுகளவு கூட இருந்து விடக்கூடாது, இருந்தா சொர்க்கத்துடைய வாடையை அணுக முடியாது என்று சொல்லிவிட்டாங்க. இதை கேட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களே, அப்ப நான் நல்ல ட்ரெஸ் போடக்கூடாதா, நல்ல செருப்பு அணிய கூடாதா? நல்ல ட்ரெஸ் போடுறது ஒரு பெருமை, நல்ல அழகான ட்ரெஸ் போடுறோம், ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் போடுறோம், பல பலன் ட்ரெஸ் போடுறோம், போட்டா இதெல்லாம் பெருமை ஆயிருமா அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை வரும்ல. இந்த சிந்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே நபிகள் நாயகம் போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க நல்ல ட்ரெஸ் போடுறது ஒரு பெருமையாகுமா, நல்ல செருப்பு போடுறது ஒரு பெருமையாகுமான்னு கேட்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நல்ல ட்ரெஸ் போடுங்க, நல்லபடி செருப்பு போடுங்க, ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகானவன், அழகையே விரும்புகிறான். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் ரொம்ப அழகானவன், அழகையே விரும்புகிறான். அதை பத்திலாம் அல்லாஹ் நமக்கு தடையே போடல, அழகைத்தான் நேசிக்கிறான், அழகாக இருப்பதை விரும்புகிறான். தொழுகை கூட நம்ம வர நேரங்கள்ல அல்லாஹ் நமக்கு சொல்ற கட்டளை என்ன? யா பனி ஆதம ஹுது ஸீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின், நீங்கள் தொழுமிடத்திற்காக வேண்டி தயாராகிற நேரத்துல உங்களை நீங்க அலங்கரிச்சுக்கிறீங்க, அப்படி பங்கற மாதிரி வராதீங்க, சுத்தபத்தம் இல்லாம வராதீங்க, அசுத்தமா வராதீங்க, பல் விளக்காம வராதீங்க, நல்ல கிளீனா நீட்டா சுத்தமா வாங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன செய்யறான்? தொழும் இடத்திலே வருவதை கூட அலங்கரித்து கொண்டு வாங்கன்ற. அது தப்பு கிடையாது, அது ரொம்ப நீட்டா வாங்க. அதுல சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதா என்ன பெருமைனா என்ன தெரியுமா? இந்த வசனத்துக்கு அப்படி ஒத்தால் போல சொல்கிறார். இந்த வசனம் எப்படி இருக்கிறதோ அதுக்கு அப்படியே விளக்கமாக தஃப்சீராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எது தெரியுமா? அல் கிப்ர். எது கிப்ர் தெரியுமா? பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். எப்பொழுது உண்மையை உங்களிடத்துல சொல்லுகிற நேரத்துல நீங்க அதை மறுக்கிறீர்களோ அது உங்க உள்ளத்துல பெருமை இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவு அழகா நமக்கு கோடிட்டு காட்டுறாங்க பாருங்க. ஒரு நல்ல விஷயத்தை உண்மையை உங்களிடத்துல கொண்டு வந்து சொல்லுகிற நேரத்துல அதெல்லாம் ஏத்துக்கூடிய போப்பா, எனக்கு தெரியாததா, நம்ம படிக்காததா, நம்மளாம் அனுபவிக்காததா என்று உண்மையை சொல்லும் பொழுது, சரியை சொல்லும் பொழுது யார் அதை மறுக்கிறார்களோ அதனுடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறது. அதுக்கு அடுத்த சொல்றாங்க, வகம்துன் நாஸ், உன் மனிதர்களுக்கு நீங்கள் மனிதர்களை இழிவாக நினைப்பது. இவெல்லாம் ஒரு மனுஷனா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் எவ்வளவு பட்டம் வாங்கியிருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய பணக்காரன், நான் எவ்வளவு பெரிய அந்தஸ்தானவன், நான் எவ்வளவு பெரிய மரியாதையானவன், நான் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கேன் என்று உண்மையை மறுப்பதும் மக்களை மட்டம் தட்டுவதும் தான் உன் உள்ளத்திலே பெருமை இருப்பதற்கான அடையாளம். எதை ரெண்டே ரசூலுல்லாஹ் நமக்கு விளக்குறாங்க பாத்தீங்களா? இந்த செய்தி அப்படியே ஒத்து பாருங்க. அவங்க சொல்றாங்கல்ல, வலா துஸகிர் கம்துன் நாஸ், நீங்க என்ன செய்யாதீங்க, மக்களுடைய முகத்தை விட்டு உன் முகத்தை திருப்பி கொள்ளாத. அதெல்லாம் ஒரு மனுஷனாப்பா அப்படின்னு சலாம் சொல்லாம போவோம். நேரடியா வருவாரு, அந்த மனிதனை பார்ப்போம், பார்த்த பிறகு இவருக்கு போய் நம்ம சலாம் சொல்லணுமா, இவருக்கு போய் நம்ம கை கொடுக்கணுமா, இவர் நம்மகிட்ட வேலை செஞ்சாலே நம்ம ஊர்ல இருந்து எல்லா வேலையும் வந்து எழுபடியா கடந்தவர் என்று மனிதர்களை எப்பொழுது மட்டம் தட்டுகிற குணம் நம்ம உள்ளத்திலே வருகிறதோ அதை நம்மையே அறியாமல் உள்ளத்திலே பெருமை இருக்கு என்று அர்த்தம். இதை ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு பாடம் எடுக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல அந்த தன்னுடைய பிள்ளைக்கு சின்ன பிள்ளைதான், ஆனா வளர்ந்து ஆளாவுகிற நேரத்துல அல்லாவை மறந்தவனாக தன்னிடத்துல வசதியை வச்சியோ, அறிவு வச்சோ, படிப்பு வச்சோ, பதவி வைத்தோ எந்த நிமிஷத்துல எந்த செகண்ட் பெருமை அடிச்சிடவே கூடாது. அப்படி பெருமை அடித்தால் அல்லாஹ்விடத்துல போரிடுவதற்கு சமமான ஒரு செயல். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மேலாடை என்பது பெருமை, அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்பது கீழாடை. உன் உள்ளத்துல பெருமை இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மேலாடையில கை வைக்கிற அளவுக்கு உள்ள பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க. நம்ம சாதாரணமா சைத்தான் நம்மளுக்கு எடுக்கான். இந்த செய்தியை பாருங்க, எவ்வளவு சாதாரணமாக நம்ம எத்தனை விஷயங்கள் இந்த மாதிரி சைத்தான் நம்ம உள்ளத்துல போடுவான். எதையாவது ஒரு சின்ன சின்ன அந்தஸ்து, சின்ன சின்ன வகையில நமக்கு பொறுப்போ படிப்போ ஏதோ ஒன்று நமக்கு உள்ளத்துல இருக்கத்தானே செய்யும். அதை வைத்து சைத்தான் மனிதர்களை மட்டமாக நினைக்கிற, அவர்களை உதாசனப்படுத்துகிற, இவெல்லாம் நம்ம வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன், இவெல்லாம் நம்ம வீட்டுல வேலை செய்யற தெரு கூட்டுறவங்க, இவங்க எல்லாம் பால் கொண்டு போடுறவங்க, இவங்க எல்லாம் மூட்டை தூக்குறவங்க, இவங்க அந்த வேலை செய்யறவங்க அப்படின்னு எத்தனை பேர் அவருடைய தொழிலை வைத்து மட்டம் தட்டுகிறார்கள். இஸ்லாத்துல நமக்கு தொழிலை வைத்து மட்டம் தட்டுவதோ, நிறத்தை வைத்து மட்டம் தட்டுவதோ, குலத்தை வைத்து மட்டம் தட்டுவதோ, வேற வேற எந்த காரியத்தை வைத்தும் மனிதர்கள் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு வேற்றுமையே கிடையவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இன்ன அபாக்கும் வாஹித், உங்க எல்லாரையும் படைத்த இறைவன் ஒரே ஒரு ஆளுதான், உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு தந்தையும் ஒரே ஒரு ஆளுதான்.
எல்லாரையும் படைச்ச ஒருவன் தான், உங்க தகப்பனும் ஒருவன் தான்பா. அதனால மனிதர்களுக்கு எந்த வேற்றுமையும் கிடையாது. கருப்பனை விட வெள்ளையின் உயர்ந்தவன் இல்ல, வெள்ளையின் விட கருப்பம் உயர்ந்தவன் இல்ல, அரபி பேசுறவன் விட அரபி பேசாத உயர்ந்தவன் இல்ல, அரபி பேசாதவன் விட அரபி பேசுறவன் உயர்ந்தவன் இல்ல. அசல்ல எப்படி உடைச்சு போட்டாங்க பாருங்க. எல்லாத்தையும் எதுக்குமே நீங்கள் வேற்றுமை பாராட்டுகிற வேலை கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய அடிமைதான். எதிலையுமே பெருமை பாராட்டுகிற நிலை வந்துவிடக் கூடாது என்பதை நமக்கு ஆழமாக பதிவு வைக்கிறார்கள். ஏனென்றால் ஷைத்தான் நம்மளை வெடிகெடுப்பதற்கான வேலை எதவா செய்வான்னா, நமக்கு இணை கற்பிப்பின் பக்கம் போவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு ஏகத்துவத்தை ஓரளவுக்கு விளங்கி இருக்கிறோம், அதை புரிந்து இருக்கிறோம், அதன்படி வழிபடுகிறோம், அதை பற்றி வணங்குறோம். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும் என்று நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வை வணங்குகிற மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவனுக்குத்தான் நான் அடிமையுடைமை தருவேன், அவனுடைய விஷயத்தில் நான் கையே வைக்க மாட்டேன், மனிதர்களை எந்த நிலையிலும் மட்டம் தட்ட மாட்டேன் என்று நினைப்பதும் இறைவனை வழிபடுவதுதான். அதுல நம்ம கொஞ்சம் கையை வச்சுட்டோம், அதுல ஏதாவது ஒரு சிந்தனை நம்ம உள்ளத்துல போட்டுட்டோம் என்றால் நம்முடைய அமல்கள் வீணா போயிடும். பெருமை கடுகளவு இருந்தாலும் கூட அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிருமே. நிறைய இபாதத்துகளை மறுமை நாளில் குத்துக்கிட்டு சுமச்சு வைப்பாங்க. ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். நிறைய அமல்களோடு வருவார்கள். அல்லாஹ்வின் பாதையிலே உயிர் நீத்த ஷஹீத் வந்து நிற்பார். அல்லாஹ்வின் பாதையிலே ஏராளமான பொருளாதாரத்தை வாரி கொடுத்த வள்ளல் வந்து நிற்பார். அல்லாஹ்வுடைய பாதையிலே மார்க்கத்தை சொல்லி தியாகம் பண்ணி அடிவுதைகளை வாங்கிய மார்க்க அறிஞர் வந்து நிற்பார். இந்த மூன்று பேரும் மறுமையினுடைய மகஷர் மன்றத்திலே நிக்கிற நேரத்தில் அந்த மூணு பேரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்துக்கு போய் என்று தூக்கி எறிவானே, அப்படிப்பட்ட நேரத்திலே அவர்களுக்கு சொல்லப்படுகிற செய்தி என்ன? ஏன்பா நரகத்துக்கு போறாங்கன்னா, உலகத்துல வாழ்ற நேரத்துல அவங்க செஞ்ச அமல் எல்லாத்துக்குமே பெருமையா செஞ்சாங்க. என ஒரு பெரிய ஆலிம் என்று பாராட்ட வேண்டும், மார்க்க அறிஞர் என்று பாராட்ட வேண்டும் என்று பெருமையின்பால் செஞ்சதனுடைய விளைவு அமல் எல்லாம் வீணா போச்சு. உலகத்துல உன்னை எல்லாம் பாராட்டிட்டாங்க, போப்பா. உலகத்துல தான் எதிர்பார்த்த பாராட்டணும் பட்டம் ஓட்டணும்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சு. உலகத்துல தான் பெரிய வல்லல்னு சொல்லி நினைச்ச எல்லாம் முடிஞ்சு போச்சு. உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்ட ஷஹீத் என்று எதை நினைத்தாயோ அப்படிப்பட்ட ஷஹீதாகவே நீ ஆயிட்ட. உலகத்துல பெருமையாக பாராட்டப்பட்டு விட்டாய், பட்டம் ஒட்டப்பட்டு விட்டாய், விளம்பரப்படுத்தப்பட்டு விட்டாய் என்று அந்த மகஷருடைய மன்றத்திலே விளம்பரம் செய்யப்படுமா? யார் இந்த உலகத்தில் விளம்பரத்துக்காக வேண்டி செய்தார்களோ மறுமையில் அவர் விளம்பரம் செய்யப்படுவாராம். ஏன்னா ஷைத்தான் நம்மளை கெடுக்கிறது என்ன? நம்ம அமலை வீணாக்குறதுக்கான வேலையே உள்ளத்துல போடுற வஸ்வாஸ். நமக்கு எந்த நேரத்திலையும் வந்து பெருமை வந்துடக்கூடாது. எல்லா வகையான செயலும் எல்லா வகையான காரியங்களும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடையே இந்த உலகத்தில் நடக்கதே தவிர என்னுடைய ஆற்றலாலோ அறிவாலையோ அதிகாரத்தாலேயோ பதவியாலேயோ எதுவும் ஒரு அணு கூட அசையவில்லை என்று நம்ம நினைக்கணும். என்னால ஒண்ணும் இல்லப்பா. ஆனா சைத்தான் நமக்கு தெரியாம என்ன செஞ்சாரா, சில நேரத்தில் பெருமையா பேசுவேன். பாத்தீங்கன்னா நான் தான் கொடுத்தங்க, நான் தான் செஞ்சு விட்டேன், நான் கொடுத்ததான் வளர்ந்து ஆளாயிட்டான், நான் காசு கொடுத்தா வியாபாரம் பண்ணா பெரிய ஆளாக போயிட்டான், நான் கொடுத்தேன் அதோட எல்லாமே எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்டான், நான் தான் இந்த வீடு கட்டி கொடுத்தேன், நான் தான் இந்த பள்ளிவாசல் கட்டி கொடுத்தேன், நான் தான் அதை செஞ்சு விட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு ஆள் தௌஹீதுக்குள்ள வந்திருப்பாரு, நான் தான் சொன்னாதான் வந்துட்டாரு. எல்லாத்தையுமே என்ன சைத்தான் பண்ணுவான், எல்லாம் தன்னால் நடந்ததாக நினைப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, ஒருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அவங்க பள்ளியில இருக்கிற நேரத்துல அவங்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு யூத சிறுவன் வேலைக்கு வரல. வேலைக்கு வராம இருக்கிறாங்க. உடனே அல்லாஹ்வின் தூதர் எங்க வேலைக்கு வரல, என்ன செய்யுதுன்னு கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் விசாரிச்சிட்ட பிறகு அவங்க உடம்பு முடியல அதனால வரல, உடம்பு சுகம் இல்லைன்ட்டாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவங்க உள்ளத்துல எவ்வளவு பெருமை இல்லை என்பதற்கான அடையாளத்தை பாருங்க. உடனே அவங்களை தேடிக்கிட்டு போறாங்க. நீங்க சொல்லுங்க அவங்களை போய் பாப்போம்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவங்க போய் வீட்டுல போய் அவங்களை நலம் விசாரித்து அவர்களுக்கு கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. அவர்களும் தன்னுடைய தகப்பனாரை பாக்குறாரு. தகப்பனார் சொன்ன உடனே சொல்றாரு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அபுல் காசிம் சொல்கிற மார்க்கத்தை நீ ஏத்துக்குப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன என்ன ஆகுது, அவங்க உடனே என்ன செய்யற, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அவர்கள் சொல்லிடுறாங்க. எவ்வளவு பெரிய நிகழ்வு தான். ஆனா அல்லாஹ்வின் தூதர் பாருங்க, ஒரு ஆட்சி தலைவராக ஆன்மீக தலைவராக இருந்த அவருடைய பேரை கேட்டாலே ஒரு மாத பயண தொலைவில் உள்ளவன் கூட உள்ளத்திலே அச்சத்தை இறைவன் போட்டிருக்கிற நேரத்துல எந்த பெருமையும் பார்க்கல, எந்த ஒரு பெரிய தலைவனும் பார்க்கல, ஒரு பெரிய அதிகாரத்தவனும் பார்க்கல, ஒரு இறை தூதனும் பார்க்கல. உடல்நிலை முடியாதவன் ஏங்கிட்ட வேலை செய்யறவனுக்கு நாம் போகணும், வேற யார் போவான்? நமக்கு வருது அவ்வளவு ஈஸியா? போன் அடிச்சாலும் கேட்போமா?
உடம்பு முடியாம இருந்தா என்னதான் உடம்பு முடியல, என்ன விஷயம் ஏது விஷயம், போன் போட்டாவது நம்மள்ட்ட வேலை செய்யக்கூடிய வேலை செய்யுமா? திமிரு பிடிச்ச நாய் பாரு, சொல்லாம லீவ் போட்டுச்சு. நம்ம கிட்ட சொல்ற முதல் வார்த்தை என்ன? இது சொல்லாம வேலை லீவ் போட்டுருச்சு. என்ன ஏன் லீவ் போட்டான், சொல்லாம ஏன் வேலைக்கு லீவ் போட்டான், என்ன காரணமா இருக்கும், ஏது காரணமா இன்று விசாரித்து ஒரு முடிவுக்கு வந்தா கூட பரவாயில்லை. ஆனா முடிவே பண்ணாம விசாரிக்காம நம்ம முடிவுக்கு வந்துருவோம். திட்டி அவனை தீர்த்து என்னென்ன சொல்லணும் சொல்லுவோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரிலே போய் நலம் விசாரித்து மார்க்கத்தை சொல்லி இறைவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. அதற்கு பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தை தான் மிக முக்கியமானது. நரகத்திலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். என்னால ஒண்ணுமே இல்லை, நான் சொல்லில நீ மார்க்கத்துக்குள்ள வரல, நான் தாவா பண்ணிலாம் நீ வரல, அல்லாஹ்வின் தூதர் சொல்லியே மார்க்கத்துக்குள்ள வரலன்னா நான் சொல்லியே வந்துருவாங்களா? அவங்க சொன்ன வார்த்தையை பாருங்க, நரகத்திலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நாம் அப்படி ஒரு காரியத்தை செய்து அது நடந்து முடிஞ்சு போச்சுன்னா அல்லாஹ்வை பெருமை பார்த்து பாராட்டுகிற வேலையைத்தான் செய்யணுமே தவிர பெருமை நமக்கு வந்துடக்கூடாது. யாருடைய உள்ளத்திலே தற்பெருமை இருக்கிறதோ நம்முடைய அமல்கள் அனைத்தும் வீணா போயிடும். நம்ம உழைக்கிற, தொழுகிற, இபாதத் பண்ற, உம்ரா செய்யற, ஹஜ் செய்யற, திக்ர் செய்யற, தான தர்மங்கள் பண்ற எல்லாத்தையும் நாசமாக்குற, எரிச்சி சாம்பலாக்குற ஒரு வேலை இந்த பெருமை. அதனால ரசூல் ரொம்ப பயந்தாங்க, ரொம்ப எச்சரிக்கை செஞ்சாங்க, பெருமையை வந்துடவே கூடாது, அதுல ரொம்ப பயந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்கள், எவ்வளவோ தாவா பணிகள், நிறைய செய்திகள் அவங்களுடைய வரலாற்றை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வு ஏறக்குறைய 13 ஆண்டு காலம் மக்காவிலே அல்லாஹ்வின் மார்க்கத்தை தாவா செய்து பல பேரை இஸ்லாத்தின்பால் வருவதற்கான வாய்ப்பை உண்டாக்கி அதன் மூலமாக எல்லா பக்கமும் தாவா விரிந்து போய் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் ஒரு ஆட்சி அதிகாரத்தை அமைத்து பல போர்களை சந்தித்து பல்வேறு பொருளாதாரங்களை இழந்து உயிர்களை இழந்து ஒரு பெரும் கட்டமைப்பை, சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு தாவா பண்ணிருப்பாங்க. இவ்வளவும் செஞ்சு இந்த உழைப்புக்கு பிறகு நடக்கிற ஒரு நிகழ்வு. பெருமை நம்ம உள்ளத்துல வந்துடக்கூடாது. ஒரு நேரத்தில் வரும்போது சைத்தான் போடலாம் செய்வான். வராம பேசுற நானா இருக்கட்டும், கேட்கிற நீங்களா இருக்கட்டும், சைத்தான் போடாம இருப்பான்னு நினைக்கிறீங்களா? நம்மளை போட்டு நாசமாக்குற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். வரும்போதெல்லாம் சைத்தான் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இறைவா சைத்தானை நான் பாதுகாக்க கேட்கிறேன், இது எல்லாம் ஒன்னால நடந்ததல்ல, என்கிட்ட எதுவுமே கிடையாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்ததை போலாம், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இறைவா இது உனதுடைய அருட்கொடை, என்னால எது நடக்கல அப்படின்னு பெருமை வராமல் இருப்பதற்கு பாதுகாப்பு செய்தாங்கல்ல, அது மாதிரி பொறுப்பு சாட்டுற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது சைத்தான் விடவே மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு உழைப்பு செஞ்சு மார்க்கத்தை வளர்த்து ஒரு பெரிய கஷ்டத்தை அடைஞ்சிருக்காங்க. சொந்த ஊர்ல இருந்தே வெளியே விரட்டப்பட்ட கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹிஜ்ரி 6ல உதைபியா உடன்படிக்கை போட்டுவிட்டு மதீனாவுக்கு போயிட்டாங்க. மீண்டும் அவர்கள் மக்கா நகரத்துக்குள்ள நுழைவதற்காக வேண்டி 10,000க்கும் மேற்பட்ட ஒரு பெரும் படையோடு உள்ள நுழைய வராங்க. போர்லாம் கிடையாது, சண்டைலாம் கிடையாது, மக்காக்குள்ள போறாங்க. அப்படிப்பட்ட போகிற நேரத்துல எந்த வகையான போர் நடக்கல, பிரச்சனை நடக்கல, எந்த சண்டையும் நடக்கல, எதுவுமே இல்லாமல் மக்கமா நகரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தான்ல, இன்னா ஃபதஹனா லகம் ஃபதஹன் முபீனா, மிகப்பெரிய ஒரு வெற்றியை உனக்கு நான் வாக்களிக்க இருக்கிறேன் அப்படின்னு உடன்படிக்கை, உதைபியா உடன்படிக்கை ஹிஜ்ரி 6ல் நடக்கும்போது அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை கொடுத்தான். நீங்க கவலைப்படாதீங்க, உம்ரா செய்ய வந்தாங்க, அவங்கள தடுத்து நிப்பாட்டாங்க, மீண்டும் அந்த ஊருக்கு போனாங்க. போற நேரத்தை அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கனா, நீ கவலைப்படாத, உனக்கு மிகப்பெரிய மகத்தான ஒரு வெற்றியை நான் தர்றேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தான்ல. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற விதமாக மக்காக்குள்ளே நுழைவதற்கு ஹிஜ்ரி 8ல வராங்க. பெரிய கூட்டத்தோடு உள்ள போன உடனே எல்லாம் அப்படியே சரணடைஞ்சிட்டாங்க. யாரும் அடிதடிக்கு வரல, சண்டைக்கு வரல, பிரச்சனைக்கு வரல, போருக்கு வரல, எதுவுமே பண்ணல. அல்லாஹ்வின் தூதர்கள் நினைத்ததை விட ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வு அங்கே நடக்கிறது. அவர்கள் உள்ளே நுழைய போறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னுகிற வார்த்தை பாருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா வ அன்ஸல வஹதா வ நஸர அபதா வ அஸமல் அஹ்ஸாப வஹதா. வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை அல்லாஹ், நீ உனது அடியானுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தையோ அதை நீ நிறைவேற்றிருக்கிறாய். வேற நான் எந்த வேலையும் ஆக்கல, என்னால எந்த வெற்றியும் கிடைக்கல, மக்கமா வெற்றி என்னால கிடைக்கல. நீ உன் அடியானுக்கு எதை வாக்குறுதி கொடுத்தையோ அதை நீ நிறைவேற்றிருக்கிறாய். உனது எதிரிகளை எல்லாமே நீனே தன்னந்தனியாக இருந்து அவர்களை வீழ்த்திருக்கிறாய். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. என்னால எதுவுமே நடக்கல, வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது, நீ கொடுத்த வாக்குறுதி நீ நிறைவேற்றிருக்கிற, ஒன்னு எதிரிகளை எல்லாத்தையும் நீ தன்னந்தனியாக இருந்து அவர்களை வீழ்த்திருக்கிறாயே தவிர நானா எதுவும் செய்யல.
ஆனா அது பெருமை பாராட்டுறதுக்கு தகுதியான ஆள். 13 ஆண்டு காலம் மக்கால் அடிவதை வாங்கி மார்க்கத்தை சொல்லியிருக்காங்க. மதீனாவுல போய் 8 ஆண்டு காலம் உழைச்சிருக்காங்க. அவ்வளவு போர்களை சந்திச்சிருக்காங்க. பொருளாதாரம் இழந்திருக்காங்க, மக்கள் இழந்திருக்காங்க, எல்லாமே நடந்திருக்குது. உள்ள போனா நான் வெற்றிடா, எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டதுடைய வெளிப்பா. நம்ம சொல்லுவோம்ல, 20 வருஷமா உழைச்சம்பா, அதோட தான்ப்பா இவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கோம்பா, இத்தனை வீடுக்கு சொந்தக்காரப்பா, இத்தனை கடையை கட்டியிருக்கோம்பா, இவ்வளவு உழைச்சு படிச்சேன், இவ்வளவு கஷ்டப்பட்டப்பா, அது இல்லாம இந்த பதவிகள்லாம் இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டா இல்லையா? ஏதோ அல்லாஹ்வுடைய அருளால வந்திருக்கேன் சொல்ற தப்பு இல்ல, இறைவனுடைய உதவியோட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது தப்பு இல்ல. ஆனா அப்படி கூட அல்லாஹ்வின் தூதர் சொல்ல விரும்பல. இறைவா, நீ கொடுத்த வாக்குறுதி நீ நிறைவேற்றிருக்கிறாய், நீனே தன்னந்தனியாக எதிரிகளை வீழ்த்தி இருக்கிறாயே தவிர என்னால் எதுவுமே நடக்கவில்லை என்று அந்த நேரத்தில் அவர்கள் பறைசாற்றுகிறார் என்று சொன்னார். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய பாடம் இல்லையா? எவ்வளவு பெரிய பாடம். சின்ன சின்ன அற்பமான விஷயத்துக்கெல்லாம் சைத்தான் நம்ம உள்ளத்துல பெருமையை போட்டு பெருமை பாராட்டுகிறேன். பிரம்மாண்டமான வெற்றி வருகிற நேரத்தை கூட அல்லாஹ்விடத்துல அப்படியே சுஜூதுல விழுகிறார்கள். தலை குனிந்தவர்களாகவே மக்கமா நகரத்துக்குள்ளே நுழைந்து காபத்துல்லாவை பார்த்தார்களே. எவ்வளவு பெரிய பணிவு. பெருமை இல்லாமல் பணிவு வர வேண்டும். பதவிகள் உயரும் பொழுதும் சரி, கல்வி உயரும் போதும் சரி, வசதிகள் உயரும் போதும் சரி, ஆட்சியர்கள் உதயும் போதும் சரி, என் இறைவனுக்கு நான் பணிகிறேன் என்று பணி வர வேண்டுமே தவிர பெருமை உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது. அது நம் வாழ்க்கையும் நம்முடைய அமல்களையும் அழித்து நாசமாக்கி விடும் என்பதை புரிந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையோடு வாழுகிற, பெருமை இல்லாத பணிவோடு வாழுகிற நல்ல மனிதர்களாக இறைவன் நம் உள்ளத்தை தயார்படுத்த வேண்டும். அப்படி எல்லா காரியத்திற்கும் அல்லாஹ்வையே குறிப்பு சாற்றி அவனையே நினைக்கிற, அவனிடத்திலே உதவி தேடுகிற நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற நல்லதொரு பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.